வாமா வா, நீ ஏதாவது முடிச்சு போடு. முடிச்சா? ஆமா சார், முடிச்சுட்டேன். எதை? வீடு கட்டி முடிச்சுட்டேன். 15ஆம் தேதி கிரக பிரவேசம். நீங்க அவசியம் வந்து நடத்தி வைக்கணும். நான் வரமாட்டேம்மா. நான் கிரக பிரவேசத்துக்கு வந்தா அந்த வீட்டை உனக்கு நான் தான் கட்டி கொடுத்துட்டேன்னு எல்லாரும் சொல்லுவாளுவோ? சொல்லுவாங்க. சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க தானே இந்த வீட்டை கட்டி கொடுத்தீங்க. உண்மையைத்தான் சொல்றேன். என்ன நீங்க நட்சத்திரமாக்குனீங்க. அதுல கிடைச்ச லட்சங்கள் தான் இந்த வீடு. இந்த வீடு உங்களுக்கு தான் சொந்தம். நீங்க கிரக பிரவேசத்துக்கு வரலன்னா நானும் அந்த வீட்டுக்கு குடி போக மாட்டேன். ஐயோ, அப்படி எல்லாம் பண்ணிடாத. சரி, நான் வரப்போ. சார், வரப்ப அம்மாவையும் கூட்டிட்டு வரணும். அந்த அம்மா இல்லாம நான் எங்க வர போறேன்? அவ முந்தாடி பிடிச்சுக்கிட்டு தான் நான் வருவேன். நீ போ. வரேன் சார். வரேங்க. இத வந்துட்டேன் சார். ஹலோ, வாங்க 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 வாங்க. உள்ள மூச்சு விடு, விளக்கு அணைஞ்சிட போகுது. ஆளை பார்த்தே பிரமிச்சிட்டியே, உள்ள வந்து பாரு. முதல் தடவையா இப்பதான் வரீங்கன்னு நினைச்சேன். முன்னாலேயே வந்திருக்கீங்களா? ஓ எஸ், பிளானே நான் தான் அப்ரூவ் பண்ணேன். அது வேறையா? கெட்டுறதுக்கே திட்டம் போட்டுக்கீங்கன்னு சொல்லுங்க. ஆமா, கங்காவுக்கு என்ன விட்டா வேற யாரு இருக்கா? வணக்கம் சார். வணக்கம் கங்கா. வீடு ரொம்ப அழகா இருக்கு. இந்த மாதிரியே இங்க ரவுண்டா ஒரு சோஃபா போட்டா நல்லா இருக்குமே. இந்த மாதிரி வந்தா உட்காரத்துக்கு சௌகரியமா வாங்கி கொடுத்துட்டுமா? இல்ல சார், சோஃபா மேல போட்டிருக்கேன். ஃபங்க்ஷன் கடைஞ்சல இருக்குமேனுதான் இங்க போடல. கங்கா, இங்க ஒரு லஸ்தர் விளக்கு வாங்கி மாட்டினா ரொம்ப நல்லா இருக்கும். வாயேன், கையோட வாங்கி கொடுத்துறேன். பரவாயில்ல சார், அப்படி ஒரு லஸ்தருக்கு நானே ஆர்டர் பண்ணிருக்கேன். என்ன நீ எதை கேட்டாலும் வேணாம் வேணாங்கிற? எதையாவது அன்பளிப்பா கொடுக்கணும்னு ஆசையா இருக்கு. கடைசியில என்னையோ உனக்கு கொடுத்த வேண்டி வரும் போல. கொஞ்சம் இருங்க சார், வரேன். எப்படி வீடு? சின்ன வீடுதான். நம்ம வீட்டை விட பெருசு இல்ல? கங்காவுக்கு பெரிய வீடுதான், உங்களுக்கு சின்ன வீடுன்னு சொல்ல. சில்லி, உனக்கு தான் சின்ன புத்தி. இவ்வளவு மட்டமான கற்பனை உனக்கு எப்படி வந்தது? கற்பனை இல்லைங்க, முடிவே அதுதான். இந்த வீட்டுல எல்லா செவுத்திலும் இவ்வளவு படம் மாட்டி வச்சிருக்காளே, ஏன்? அதே தான் நானும் கேட்கிறேன். எல்லா செவுத்திலும் இவ்வளவு படம், என் படம் மாட்டி வச்சிருக்காளே. உன் வீட்டுல மட்டும் என் ஒரே ஒரு படம் மாட்டி வச்சிருக்கேன். வீட்டுல பூஜை ஒண்ணுதாங்க இருக்கும், படுக்கற பலது இருக்கலாம். டைரக்டர் சார், அம்மா என்ன சொல்றாங்க? ரூம் எல்லாம் சின்னதா இருக்குன்னு சொல்றாங்களா? ரூமா வீட்டையே சின்ன வீடுங்கிறா. அவங்க சொன்னா எல்லாம் சரியா தான் இருக்கும். கிழிஞ்சுது. எல்லாம் என் தலைவிதி. அன்னைக்கு என்ன ஆபீஸ்ல பார்த்ததும் ஏன் வந்தேன்னு கேட்டாரு. அவ வந்ததும் வாங்க வாங்கன்னு பல்ல அடிச்சுட்டு நின்னாரு. இதெல்லாம் எனக்கு புரியாம போயிடுச்சு. எல்லாம் என் தலையெழுத்து. அன்னைக்கு அப்படித்தான் அவ புது காரை வாங்கிட்டு வந்து கொடுத்து உங்க கையால எடுத்து கொடுங்கன்னு கேட்டா. இவர் எடுத்து மட்டுமா கொடுத்தாரு, அவளை பக்கத்திலேயே உட்கார வச்சுக்கிட்டு பட்டண பிரவேசம் இல்ல வந்தாரு. ஊரே ரகசியமா பேசு. ரகசியம் எதுக்குன்னு கிரக பிரவேசம் ஊரையே கூட்டி செவுத்துல எல்லாம் படுத்த மாட்டி உறவை பகிரங்கப்படுத்திட்டாளே. இப்ப எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. என்ன புரிஞ்சு போச்சு? என்ன புரிஞ்சு போச்சுன்னு கேக்குறேன். எனக்கும் கங்காவுக்கும் குரு சிஷ்ய பாவ உறவு, அவ்வளவுதான். அதுக்கு மேல அவளை பத்தி ஏதாவது கழகமா நினைச்ச உன் கண்ணு அவிஞ்சு போயிடும். நல்ல சாபம் கொடுங்க. உங்க சாபம் பலிச்சா நீங்க சந்தோஷமா இருக்கலாம். இந்த கன்றாவி எல்லாம் பாக்குறத விட கண்ணு போறதே தேவை. எது கன்றாவி? தன்னை முன்னுக்கு கொண்டுகிட்டு வந்தவங்கிற முறையில எனக்கு நன்றி கடன் செலுத்துறா. அது சமயத்து ஆர்வ கோளாறுனால அதிகமா போயிடுது, அவ்வளவுதான். ஆர்வம் அவளுக்கா உங்களுக்கா? உங்களுக்கு அது பிடிக்கும் இது பிடிக்கும் ஆசையா சமையல் பண்ணி அனுப்புனா அவ வீட்டு சாப்பாடை தின்னுட்டு கேரியர் திறந்து கூட பார்க்காம அனுப்புறீங்க. அதுக்கு என்ன பண்றது? அவ வீட்டு சமையல் நல்லா இருக்கு. இருக்கும் இருக்கும். என்ன மாதிரி கட்டி கொடுத்து அனுப்புறா. பக்கத்திலேயே இருந்து கிளைய போட்டு இழிச்சுக்கிட்டு அது சாப்பிடுங்க இதை சாப்பிடுங்கன்னு எடுத்து ஊட்டி விட்டா நல்லதா இருக்கும். ஐயோ கன்றாவி, ஏன் கண்டதையெல்லாம் நினைச்சுக்கிட்டு என் இழவ கொட்டுறேன்?
நாளைக்கு எனக்கு ஷூட்டிங் இருக்கு, கொஞ்சம் யோசனை பண்ண வேணாமா? என்ன தொந்தரவு பண்ணாத. பொண்டாட்டி பக்கத்துல இருக்கிறதே தொந்தரவா போச்சா? பாரா, வீட்டுல இருக்கிறதே கொஞ்ச நேரம், அப்பவும் அவளை பத்தியே யோசிங்க. நான் போறேன். நேரம் கிடைக்கும் போது வீட்டுக்கும் வந்துட்டு போங்க. தலை எடுத்தா, தலை எடுத்து. பொண்டாட்டி பக்கத்துல இருக்கிறதே தொந்தரவா போச்சா? பாரா, வீட்டுல இருக்கிறதே கொஞ்ச நேரம், அப்பவும் அவளை பத்தியே யோசிங்க. நான் போறேன். கட் கட். ஏண்டா? சார், கேமரா ஏற்கனவே ஓடிட்டு இருக்கு சார். ஆ? நீங்க கட்டுக்கு பதிலா ஸ்டார்ட் சொல்லிட்டீங்க. ஓ, தம்பி, எத்தனை அடி ஓடி இருக்கும்? ஒரு 100 அடி. 400 ரூபாய் க்ளோஸ். காலையில இட்லி வடை பொங்கல் தின்னது போது இது வேற. சாரிப்பா, சாரிமா. ஒன் மோர். ஏய், சச்சா, கட் கட். என்னம்மா அது? பெரிய ஆர்டிஸ்ட்ங்கிற அபிப்பிராயமா? முகத்துல எக்ஸ்பிரஷன் தெரிய வேணா? என் கருப்பு கண்ணாடியை மாட்டிட்டு வந்து நிக்கிறவா? சார், நான் இறக்கமா பாக்குறேனா கோவமா பாக்குறேனான்னு தெரியக்கூடாதுன்னு நீங்க தானே சார் கண்ணாடி போட சொன்னீங்க. என்னது? நான் சொன்னா? எஸ் எஸ், நான் தான் சொன்னேன். ஐ எம் சாரி. ஒன் மோர். கேமரா 11 take 2. கட் கட். என்ன அது நம்பர்? 11 சார். தொல்லுல 11 தான் சார். நிறுத்து பேசுறேன். தொல்லு போடுறது போல 11 போட்டு என்ன செய்றீங்க? ப்ளீஸ் சார், அது ஆக்சுவலா ஷார்ட் நம்பர் 11 தான் சார். ஒன் மோர் டேக் எடுக்கிறோம். நீங்க தான் தப்பா. பச்சை, என் மனசு என்ன மன்னிச்சிருப்பா. ஐயோ, அப்படியெல்லாம் நீங்க சொல்லாதீங்க சார். ஷூட்டிங் கேன்சல். ஏயா, நிஜமாவே பேக்கப்பா? அதான் அடிச்சு சொல்லிட்டாருல, இன்னும் நாங்க வேற வாங்கணுமா? அவ்வளவுதான் சார். இன்னைக்கு 10,000 ரூபாய் க்ளோஸ். சார், கொஞ்ச நாளாவே டைரக்டர் ஏதோ மூட் அவுட்டா இருக்கிறாரு. இத பாரியா, பானை செய்யறவனுக்கு கூட மனசு சரியில்லைன்னா பானை சட்டி எல்லாம் கோணமானலா தான் வரும். என்னையா புல் அரிக்குது. நல்லா சொரிஞ்சுக்க. ஆஹா, என்ன உதாரணம் சொல்லிட்டீங்க சார். நீங்க தொழில் மாறி வந்துட்டீங்க. வர்ற ஆத்திரத்துக்கு ஒரே வெட்டா வெட்டுவேன். இதுவும் நல்ல தொழிலாச்சே. பரம்பரை தொழில்ரா. கப்பு. என்னங்க, நீங்க எங்க வேணாலும் போயிட்டு வாங்க. இன்னைக்கு சுமங்கலி நம்ப பிடிக்காத பொண்டாட்டியா இருந்தா கூட புருஷன் இருந்து ஆசீர்வாதம் பண்ணணும். என்ன ஆசீர்வாதம் பண்ணிட்டு நீங்க எவ்வளவு வேணாலும் பாத்துட்டு வாங்க. ஐயோ, காலங்காத்தால உனக்கு என்னாச்சு? வாய. சார், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா நல்லா எழுந்துரு. என்ன விசேஷம்? நீங்க எடுத்த கோபுரம் படத்துக்காக கங்காவுக்கு ஊர்வசி பட்டம் கிடைச்சிருக்கு சார். வெல் 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 வெல். ஊர்வசி கங்கா, இன்னும் இத போல பல பட்டங்கள் உனக்கு கிடைக்கணும். என் இதயபூர்வமான வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார். நான் ஊர்வசி, ஊரூரா அலைஞ்ச ஒரு பிச்சைக்காரி ஊர்வசி. நான் இன்னும் பிச்சைக்காரி தான். ஊர்வசிங்கிறது எனக்கு நீங்க போட்ட பிச்சை. My dear, ஒரு கிளி பேசுதுன்னா அத பழக்கனவன பாராட்ட வேண்டியதுதான். ஆனா அவனால ஒரு கிளியை தான் பேச வைக்க முடியும், ஒரு காக்காய பேச வைக்க முடியாது. நீ எனக்கு கிடைச்ச கிளி. பத்திரிகை நண்பர்களே, நம்ம கங்காவுக்கு ஊர்வசி பட்டம் கிடைச்சிருக்கிற இந்த நல்ல நேரத்துல நாங்க 2 பேரும் சம்பந்தப்படுற ஒரு சந்தோஷமான சமாச்சாரத்தை உங்ககிட்ட சொல்ல போறேன். கலையுலகம் எனக்கு ஒரு கௌரவமான இடத்தை கொடுத்திருக்கு. கங்காவுக்கும் தான். அதுக்கு நாங்க நன்றி கடன் செலுத்தியே தீரணும். நான் அனார்கலிங்கிற ஒரு மாபெரும் காதல் காவியத்தை எடுக்க போறேன். அதுல ஊர்வசி கங்காதான் அனார்கலி. அனார்கலி ஒரு சாதாரண படம் அல்ல, என் கலைவாழ்வின் சாதனை. இது கலையுலகத்துக்கே பெரும் காணிக்கையா அமைய போகுது.
கலை உலகத்துக்கு மட்டும் காணிக்க வந்தா போதாதுங்க, பைனான்சியருக்கு காணிக்க வரணும். உங்க அனார்கலி தூக்கி போடுங்க. நான் ஒரு கதை சொல்றேன். 5 சாங், 6 ஃபைட், 2 ரேப், இன்டர்வலுக்கு முன்னால ஒண்ணு, இன்டர்வலுக்கு பின்னால ஒண்ணு. அப்புறம் பாருங்க, எல்லா ஏரியாவா கண்டிப்பா 200 நாள் ஓடும். அப்படி ஓடல என் பேரு சீனாத்தானா இல்ல. சீனாத்தானா? சினிமாங்கிறது வெறும் பொழுதுபோக்கு சாதனம் மட்டுமல்ல, ஒரு பவர்ஃபுல் மீடியா. இதுல பிரச்சாரம் பண்ணலாமே தவிர விபச்சாரம் பண்ணக்கூடாது. நாம ரெண்டுமே பண்ணல, வியாபாரம் பண்றோம். வியாபாரத்தோட நோக்கம் லாபம். லாபம் தான், நான் ஒத்துக்கிறேன். ஓ, அனார்கலி மாதிரி படம் எடுத்தோம்னா எத்தனை கருத்துக்களை மக்களுக்கு சொல்ற பாருங்க. ஜாதி மத பேதம் ஒழியுது, ஏழை பணக்காரங்கிற வித்தியாசம் ஒழியுது. இதெல்லாம் சமுதாயத்துக்கு லாபம் தானே. அட, நீங்க அனார்கலி எடுங்க சார். ஆனா அனார்கலிய சலீம் அவசியம் ரேப் பண்ணணும். சீனாதானா? அனார்கலியும் சலீமும் அன்பு காதலர்கள். அவளை எப்படி ரேப் பண்ண முடியும்? காதலிக்கிறதுக்கும் கற்பழிக்கிறதுக்கும் என்னங்க பெரிய வித்தியாசம்? 6 அமர பிடிக்கிறது காதல், அவசரமா பிடிக்கிறது ரேப்பு. அப்படி உங்களுக்கு சலீம் கற்பழிக்கிறது சங்கடமா இருந்தா பண்ணட்டும். My God. ஆக அப்படி ஒரு ரேப் சீன் இருந்தாதான் ஓடுற பணத்துக்கு பாதுகாப்பு. Look, Mr. செட்டியார், இந்த மாதிரி எல்லாம் படம் எடுக்கணும்னா அதுக்கு நீங்க வேற டைரக்டர் பாருங்க. அப்ப பைனான்ஸ்க்கா நீங்க வேற ஆளை பாருங்க. ஓகே, get out. இனிமே வீட்டு வாசப்படி பிரிக்க கூடாது. Get out, I say. டைரக்டர் சார், உங்கள மாதிரி லட்சியம்னு சொன்னவங்க பல பேர் என் வீட்டு வாசப்படிக்கு வந்திருக்காங்க. நீங்களும் ஒரு நாள் வரத்தான் போறீங்க. நானா? ஓ வீட்டுக்கா? நாரி போன பணமா இருந்தாலும் திங்க அலைகிற நரியிலடானா உன் வீட்டுக்கு வர. தான் அடிச்ச மாதிரி தடம் புரண்டு விழுந்தாலும் தள்ளி விட்டுட்டு போற சிங்கம். ஓ வெளியே. இந்த மாதிரி கீத்திரமான ரசனக்கார பணத்துல படம் பண்ணினா அதுக்கு விலை இருக்கலாம், ஆனா அதுல கலை இருக்காது. அனார்கலி படத்தை என் படத்திலேயே நான் எடுக்கிறேன். நான் நினைச்சதை முடிச்சே காட்டுறேன். ஹலோ, யாரு? கங்காவா? நீங்க இப்பவே என் வீட்டுக்கு வரணும். என்ன வீட்டுக்கா? இந்த நேரத்திலயா? உடனே வரணுமா? இப்ப நீங்க வரலன்னா என் மானமே போயிடும். இதோ வந்துட்டேன். அந்தஸ்து இல்லாதவன் கைய புடிச்சு இழுத்தாதான் உனக்கு மானம் போகும். எனக்கு என்ன அருகதை இல்லையா? நீ அறிமுகமான படத்துல இருந்து அவார்டு வாங்கின படம் வரைக்கும் பணம் கொடுத்தவன்னா மத்த ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் ஒரு சம்பளம் கொடுத்துட்டு 2 வேலை வாங்கிக்குவான். நான் அப்படியா? உங்க அந்தஸ்துக்கு இது நல்லா இல்ல. தயவு செஞ்சு வெளியே போயிடுங்க. கங்கா, உன் ரசிகர் மன்ற காப்பாளன்னா எனக்கே தாப்பாள போட்ட எப்படி? ஊருக்கெல்லாம் நீ கனவு கன்னி, எனக்கு மட்டும் நினைவு கன்னி. உன்னை போட்டு படம் எடுக்கிறவனுக்கெல்லாம் குறைஞ்ச வட்டியில பணம் கொடுக்கறனே, ஏன்? உன் மேல இருக்கிற ஆசை, அக்கறை. கங்கா, என்ன என்ன இது? நான் பிச்சைக்காரியா இருந்தப்ப கூட பாரத்தோட தான் சார் இருந்தேன். ஏண்டா பெரிய மனுஷா, நீங்க நடத்த வந்ததுதான் என்கிட்ட படத்துல வைக்க சொன்னியா? அட போயா, இது என்ன பட்டா நிலமா? அத்துமீறி வந்துட்டேன்னு ஆத்திரப்படுறதுக்கு புறம்போக்குனா குடிசை போடத்தான் செய்வான். நீ யாரையா அதை கேட்கறதுக்கு? என்னையா யாருன்னு கேட்கிறேன்? பாடுபட்டு அவளை உருவாக்குன ஆசிரியன். அவள் என் மாணவி. மாணவி தானே, மனைவி இல்லையே. அப்படி ஆக்கிக்கிறதா மனசுல இருந்தா சொல்லு. சீனாத்தானா மரியாதைக்கார, வெளியே போயிடுறேன். இல்ல நீ வெளியே போ. வைக்க போற நாய் காத்தா மாதிரி பம்பு பண்ணிட்டு நிக்காத. மறுபடியும் இந்த பக்கம் வந்தே உன்னை மீதிச்சே கொண்டு விடுவேன் பாஸ்டர். ஓடு. டைரக்டருக்கும் தயாரிப்பாருக்கும் மோதல் படப்பிடிப்பில் அல்ல, நடிகையின் படுக்கையறையில். அட கொண்டாப்பா, எவ்வளவு முக்கியமான விஷயம் உணர்ச்சியில் படிக்க வேண்டாம். கேளு, இத பாரு. கடந்த வெள்ளிக்கிழமை இரவு வழக்கம் போல் டைரக்டர் ராம்குமார் கங்கா வீட்டிற்கு போன போது அவள் படுக்கை அறையில் தயாரிப்பாளரும் பைனான்சியருமான சீனாதானா இருந்தார். ஆத்திரமடைந்த ராம்குமார் அவர் மீது பாய இருவருக்கும் கடுமையான கைகலப்பு. கடைசியில் பைனான்சியர் வெளியே வந்து விழுந்தார். பின்னர் கங்கா டைரக்டர் காலை பிடித்துக் கொண்டு மன்றாட டைரக்டர் மறந்து மன்னித்து விட்டதாக தெரிகிறது.
டைரக்டரின் புதிய படமான அனார்கலியில் கங்காவே அனார்கலியாக நடிக்கிறாராம். இது அவரது லட்சிய படம். படம் முடிவதற்குள் இருவருக்கும் கல்யாணம் நடக்கலாம். இதுதான் டைரக்டரின் லட்சியமா? லட்சுமி, அனார்கலி படத்துக்கு எல்லா வேலையும் பிரமாதமா நடந்துகிட்டு இருக்கு. ஆமா, அதுல உங்க லட்சியமே இருக்கே. கரெக்ட். இப்பதான் நீ என்ன சரியா புரிஞ்சுகிட்டு இருக்க. உங்க லட்சியம் என்னன்னு இப்பதானே நான் புரிஞ்சுக்கிட்டேன். நிஜத்தை பாருங்க. நிஜம்? ஓ, இதுவா? ஏற்கனவே படிச்சுட்டேனே. என்கிட்ட கேட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் விஷயம் சொல்லிருப்பேன். இது பேரு தான் நிஜம். அந்த பொய்ய பொய்யாக்கணும்னா அனார்கலியா கங்கா நடிக்க கூடாது. நடிக்க கூடாதா? உனக்கு என்ன பைத்தியமா? அனார்கலின்னு எனக்கு கற்பனை வந்தப்பவே அதுக்கு முழு உருவம் கொடுத்ததே கங்கா தான். தெரியுமா உனக்கு? பைனான்சர் நடா கதையை மாத்துங்களா, நீ நடனா கதா நாயகியே மாத்துங்கிறிய. பைனான்ஸருக்கு அவரு போட்ட பணம் போயிடுமோன்னு பயமா இருக்கலாம். ஆனா எனக்கு கிடைச்ச வாழ்க்கை போயிடுமோன்னு பயமா இருக்கு. சீச்சி, உன்னுடைய பயத்துல நியாயம் இல்லை. பயத்துக்கு நியாயம் தேவையில்லை, காரணம் தான் தேவை. அது நிறையவே இருக்கு. என் சந்தேகத்தை போக்க வேண்டியது உங்க பொறுப்பு. உங்க படத்துல கங்கா நடிக்க கூடாது. லட்சுமி, அனாவசியமான சந்தேகத்தால சீதாராமனுடைய வாழ்க்கையே கெட்டு போயிருக்கிறதா கதை படிச்சிருக்கிறோம். உன்னுடைய சந்தேகத்தால இந்த ராம்குமாருடைய வாழ்க்கை பாழாகாம பாத்துக்க. ராமருக்கு சந்தேகம் வந்ததும் சீதை தீ குளிச்சா, அப்படி ஒரு சந்தேகம் சீதைக்கு வந்திருந்தா ராமர் தீ குளிச்சிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறீங்க? ராமன் ஏகபத்தினி விரதன், நிச்சயமா சீதைக்கு ராமன் மேல சந்தேகம் வராது. வந்துடுச்சு. அப்ப நீ சீதை இல்ல. ஆமா, நீங்க ராமனா இல்லையே. லட்சுமி, நான் என்ன உங்களை அக்னி பிரவேசமா பண்ண சொல்றேன்? அவளை உங்க படத்துல போடக்கூடாதுன்னு சொல்றேன். look here. நான் பாடுபட்டு உருவாக்குறவ கங்கா. அவளை என் லட்சிய படத்துல போட்டே தீருவேன். அவதான் உங்க அனார்கலின்னா நான் உங்க மனைவி இல்ல. கண்டில ஒண்ணு முடிவு பண்ண. அவதான் அனார்கலின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நான் உன் புருஷனா இல்லையாங்கிறத நீ முடிவு பண்ணு. பட போலாம். இனிமே இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. நான் இங்க இருக்கும்போதே உங்க அப்பா உன்னை கவனிக்க மாட்டாரு. நான் போனதுக்கு அப்புறமா கவனிக்க போறாரு. வா போலாம். நான் வெளியேற வரைக்கும் பொறுத்துக்க கூடாதா? அதுக்குள்ள வந்துட்டியே. இது 3 பேர் சம்பந்தப்பட்ட விஷயம். முடிவை நீங்க 2 பேரும் மட்டும் தீர்மானம் பண்ண எப்படி? என் தீர்மானத்தையும் கேளுங்க. சோறு போட்ட உங்க குடும்பத்தை கூறு போடுறது பாவம். நான் இந்த வீட்டுல ஒரு எரிமலையா புகஞ்சுகிட்டு இருந்தேன்னு எனக்கு தெரியாம போச்சு. கும்பிட வந்த பக்தர்கள் தான் கோயிலை விட்டு வெளியேறணும். தெய்வம் கோயில்ல தான் இருக்கணும். அது வெளியேறக்கூடாது. நான் வெளியேறேம்மா, நான் வெளியேறேன். கங்கா, எல்லாம் ரெடியா இருக்க? யா, ரெடி. வெரி குட், வெரி குட். வணக்கம் சார். மேக்கப் போடல? இன்னைக்கு மட்டும் இல்ல, இனிமே நான் என்னைக்கும் மேக்கப் போட்டுக்க போறதில்ல. What you mean? நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஓ எஸ், தாராளமா பண்ணிக்க. அதுக்காக ஏன் மேக்கப் போடக்கூடாது? கல்யாணத்துக்கு அப்புறம் நான் நடிக்க கூடாதுன்னு அவர் சொல்றாரு. அவரு சொல்றாரா? யார் அந்த அவரு? நீ பரட்ட தலையும் பசிமா தெருவில் அலைஞ்ச போது எங்கிருந்தார் அந்த அவரு? கந்தனை கட்டிக்கிட்டு கையில கோவளையோட ஐயாண்டி நீ அலைஞ்ச போது எங்கிருந்தார் அந்த அவரு? ஊர் பேர் தெரியாம அரைஞ்சுக்கிட்டு இருந்த காமாட்சிய ஊர்வசி கங்காவா உயர்த்தறதுக்கு நான் எவ்வளவு பாடுபட்டு இருப்பேன். அழுக்கு துணி ஆடி கிடந்தப்ப அலட்சியப்படுத்தின அந்த அவரு துவைச்சு போட்டதுக்கு அப்புறம் தோல் மேல போட்டுக்கேன்னு சொல்றதுல என்ன நியாயம்? சார், உங்களால 1000 கங்காவை உருவாக்க முடியும். ஆனா எனக்கு இவரை விட்டா வேற நல்ல கணவர் கிடைக்காது. என்ன உருவாக்குனது நீங்கதான், உருப்பட வைக்க வேண்டியதும் நீங்கதான். கடவுள் படைச்சா மட்டும் போதாது, வாழ வைக்கணும். சார், என்ன நீங்க வாழ்த்து வழி அனுப்பணும்.
எழுந்திரு. உன்னை என்னால வழி அனுப்பதான் முடியும், வாழ்த்த முடியாது. கத்தி குத்துப்பட்டவன் கத்ததான் முடியும், பாட முடியாது. அத விரோதி வீசி இருந்தா பரவாயில்ல, வேண்டியவளை வீசிட்டியே. இருந்தாலும் நான் விழுந்து என்ன விட்டு போறது சாதாரண ஊர்வசி கங்கா தான். ஆனா நான் நினைச்ச அனார்கலி என் மனசுக்குள்ளே இருக்கிறா. நான் நினைச்சபடி என்னைக்காவது ஒரு நாள் அவள் அரங்கத்துல ஏத்தி காட்டல. என் பேரு டைரக்டர் ராம்குமார் இல்ல. சரியில்லை. என்னையா சரியில்லை? ஒண்ணு இல்லம்மா, வந்து என்ன வந்து போய் நான்சென்ஸ். ஆளை பார்த்தா பெரிய மனுஷன் மாதிரி இருக்கு, புத்தி சின்ன புத்தி. My God. ஓம் ஸ்ரீயே நமக, ஓம் உமாயே நமக, ஓம் பாரத்யே நமக, ஓம் பக்தாய நமக, ஓம் ஸ்வர்ணாய நமக, ஓம் வித்யாய நமக, ஓம் சரஸ்வதியே நமக, ஓம் பைரவியே நமக. சினிமா உலகத்தை மறக்கணும் தான் உன்னை இந்த பூஜை அறையில பூட்டி வச்சேன். நீ இப்படி உலகத்தையே மறப்பேன்னு நான் எதிர்பார்க்கல. காவி போட்டாலும் நான் காட்டுக்கு போயிடலையம்மா. காட்டுக்கு போகலன்னு என்ன, வீட்டையே காடாக்கிட்டியே. எல்லா தாயும் போல எனக்கும் ஆசை இருக்காதா என் வீட்டுக்கு ஒரு மருமக வரணும்னு? எனக்கு எல்லா பொண்ணுகளும் அம்மாதான். 1000 பேரு நீ அம்மான்னு சொல்லிக்கப்பா. ஆனா ஒருத்திய மனைவின்னு சொல்றதுதான் இப்ப உங்க அம்மாவுக்கு தேவை. பிள்ளையோட தேவைதான் ஒரு நல்ல அம்மாவோட தேவையா இருக்கணும். உன் பிள்ளைக்கு மனைவி தேவையில்லம்மா. பத்தியமா இருப்பான்னு பட்னியாவே இருக்கிறேங்கிறானே. வயசு பையன் வாழ்க்கைக்கு ஒருத்திய தேடிக்க மாட்டேங்கிறான். வயசு போனவரு கலைக்கேன்னு ஒருத்திய கண்டடமெல்லாம் தேடிட்டு இருக்காரு. ஏங்க, நடிக்கணும்னு ஆசைப்பட்டு எத்தனையோ பேர் வர்றாங்களே, அதுல யாராவது ஒருத்தைய அனார்கலியா தேர்ந்தெடுக்காம தெருவுல போற வர்றவங்களை பார்த்து ஏங்க அவமானப்படணும்? லட்சுமி, முத்து மிதந்து வராது, மூழ்கித்தான் எடுக்கணும். ஓடிப்போனாலே கங்கா, அவளை கூட நான் தேடிதான் கண்டுபிடிச்சேன். அதே மாதிரி இன்னொருத்தைய கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் ஓய போறதில்லை. அப்படின்னா இன்னும் நிறைய அவமானப்பட தயாரா இருக்கேன்னு சொல்றீங்களா? பைத்தியக்காரி, சாதனை புரியும் நினைக்கிறவன் வேதனை கண்டு வெட்கப்படக்கூடாது. மக்களை மகிழ்விக்க வேண்டியவர்கள் கலைஞர்கள். மக்களா அவங்களை ஒதுக்கி தள்ளுற வரைக்கும் கலைஞர்கள் மக்களை விட்டு ஒதுங்க கூடாது. ஆனா இவ, இந்த கங்கா, ஒதுங்கி எங்கேயோ ஓடிட்டாளே. நான் அவளை கண்டுபிடிச்சேன், கஷ்டப்பட்டேன், கனவு கன்னியாக்குனேன். அவளுக்கு பேர் வந்தது, கார் வந்தது, பங்களா வந்தது. அதோட திடீர்னு ஒருத்தர் வந்தாரு அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. அவரை நம்பி கையை பிடிச்சிட்டு ஓடிட்டாளே, நன்றி கட்டவள், நம்பிக்கை துரோகி. போது நிறுத்துங்க. என் முன்னால அவளை திட்டாதீங்க. அவ நன்றி கட்டவே இல்ல. அன்னைக்கு நீங்க என்கிட்ட சண்டை போட்டு போனதுக்கு அப்புறம் என்ன நடந்தது தெரியுமா? இப்ப சொல்லுங்க, அவ துரோகியா? ஓ
இவ்வளவு தூரம் நடந்திருக்கா? இன்னும் எதையெல்லாம் நீ என்கிட்ட மறைச்சிருக்க? ஓகே, என்னுடைய குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அவ செய்தது தியாகமா இருக்கலாம், ஒத்துக்கிறேன். ஆனா கலையுலக வாழ்க்கையிலே அவன் எனக்கு செய்தது மாபெரும் துரோகம். அவன் மேல உள்ள ஆத்திரம் தான் தடிஞ்சிருக்கு. ஆனா ஏமாற்றம் அப்படியே என்னைக்கு அவள மாதிரி இன்னொருத்தி நான் கண்டுபிடிக்கிறனோ அன்னைக்கு தான் எனக்கு நிம்மதி. இந்தம்மா கொஞ்சம் நில்லு. எவ்வளவு நாளியா காத்துக்கிட்டு இருக்கிறது? எங்க போயிருந்த? உங்களுக்காக ஒரு அனார்கலியை கண்டுபிடிச்சிட்டேன். என்னது? அனார்கலிய நீ கண்டுபிடிக்கிறியா? உனக்கே அந்த உங்க அனார்கலிய நான் தானே விரட்டி அடிச்சேன். அதுக்கு பிராயச்சித்தமா நானே உங்களுக்கு ஒரு அனார்கலியை கண்டுபிடிச்சு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். இதோ இந்த பொண்ணுதான். அப்படியே அனார்கலி ஆச்சுல்ல? அனார்கலி நீ பாத்திருக்கியா? அழகா இருக்கிறவன் அனார்கலி. அனார்கலிக்கு அழகு மட்டும் போதாது, அந்த மொங்கல் சாயில் இருக்கணும். இந்த பொண்ணுகிட்ட அது இல்லையே. என்னடா அது? தேடா பூரானா? என்ன அதெல்லாம்? பொம்பளை போட்டோ பார்த்துட்டா இப்படி சத்தம் போட்ட? இன்னும் கொஞ்ச நாள் போனா உங்க அம்மாவை பார்த்தே அலறுவ போல இருக்கு. நான் ஒருத்தி ஞாபகம் மறந்து இதெல்லாம் கொண்டு போய் இவன் புஸ்தகத்துல வச்சேன். இதெல்லாம் உங்களுக்கு தாங்க. எனக்கா? ஆமா, ஊர்ல இருக்கிற குளம், கோயில், காலேஜ், லேடிஸ் கிளப் இங்க எல்லாம் போய் பார்த்து நல்ல பொண்ணுங்க போட்டோவா வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுல எந்த பொண்ணு பொருத்தமா இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. இப்பவே போய் கூட்டிட்டு வந்துடுறேன். வெரி சாரி நானி, எனக்கா நீ ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன். லட்சுமி, நான் சொல்றது என்னன்னா, அனார்கலி போடுறவங்களுக்கு அழகு கூட கொஞ்சம் குறைச்சலா இருக்கலாம், ஆனா அந்த சாயல் வேணும். என்ன